கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி குடிகாடு வருவாய் கிராமத்தில் சிப்காட் விரிவாக்க திட்டப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நொச்சிக்காடு கிராம மக்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி குடிகாடு கிராமத்திற்குட்பட்ட நொச்சிக்காடு பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை சிப்காட் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டதாக பொதுமக்கள் இன்று அந்த கிராமத்துல கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி குடிகாடு கிராமத்திற்குட்பட்ட நொச்சிக்காடு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில சிப்காட் விரிவாக்கம் செய்வதற்காக தற்பொழுது நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக, அதாவது 450 ஹெக்டேர் பரப்பளவு அதிகமாக இந்த இடத்தை கிராம பகுதியில நிலத்தை எடுப்பதற்காக அரசாணை வெளியிடப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிப்பது, அதே போல ஊர் கிராம மக்கள் கூடி தற்பொழுது அதற்கான சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஊர் பொதுமக்கள் கூட்டம் கூட்டி அதுல இந்த தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இந்த பகுதியில எந்த ஒரு தொழிற்சாலையும் அமையக்கூடாது. ஏன்னா விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய இடமாக இந்த இடங்களில் எந்த ஒரு தொழிற்சாலையும் அமையக்கூடாது. மேலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்தால், இந்த அரசாணை தொடர்ந்து நீடித்தால் அனைத்து கட்சிகளையும் திரட்டி அனைத்து கட்சிகள் தலைவர்களையும் சந்தித்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில இன்று இந்த தமிழக அரசாணை நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டி இன்று நொச்சிக்காடு கிராமம் முழுவதும் கருப்பு கொடி ஏந்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி ஊர் எல்லை பகுதியிலேயே அந்த கருப்பு கொடி கட்டியும் தங்களது வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட தகவல் அறிந்து அங்கு வந்த அரசு துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையில தமிழக அரசு அந்த நிலத்தை விவசாய நிலத்தில் ஏற்கனவே சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளால பெரும் பாதிப்பை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. இதற்கான அரசாணை ரத்து செய்ய வேண்டும். இதற்காக மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வலியுறுத்தினர். எனவே இந்த மாவட்ட ஆட்சியர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த தற்போது போராட்டத்தில் அந்த பொதுமக்கள் தெரிவித்து இந்த கருப்பொடி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், கடலூர்.